வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் சரவணபவ. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த திருப்புமுனை சேனலில் பல ஆன்மீக விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருகன் இந்த அடிமைக்கு கொடுத்த அற்புத காட்சியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு. ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தது. நெகட்டிவ் தாட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, லைக் அதை ஓவர் கம் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தசாரதி கோயில் போகணுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தசாரதி கோயில் நாங்கள் போகக்கூடாத ஒரு சுச்சுவேஷன் அப்போது. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தசாரதி கோயிலுக்கு போகும்பொழுது ஃபஸ்ட்டு டைம் அப்போ ஆட்டோவில் போகணும். சரிங்களா, நான் 2 வீலர் சொல்லியிருந்தேன். ஸோ ஆட்டோவில் போகணும். ஃபஸ்ட்டு டைம் போகும்போது ஆட்டோவில் போகணும். அப்போ தான் வந்து கரெக்டாக யோக நரசிம்மரை அவரை பார்த்துட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்னில் வரும்போது ஆட்டோவில் வரும்போது ஜிபே பண்ணும்போது அவர் ஆட்டோ டிரைவர் அந்த அண்ணா பேருமே நரசிம்மர். ஸோ லைக் நரசிம்மரே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, வேல்மாறல் படிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் பார்த்தா டேட் ஆகிட்டேன். ஸோ படிச்சனா இல்லையா, அப்போது அதோடு நம்ம எபிசோட் 1 முடிஞ்சுது. ஸோ இப்போ எபிசோட் 2ல் வந்து என்ன ஆச்சுன்னா டேட் ஆகிட்டு ஒரே கன்ஃபியூஷன். டேட் ஆகிட்டு வேல்மாறல் படிக்கலாமா அப்படின்ட்டு. நிறைய பேர் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சரி, முருகர் வந்து உடனே மனசுக்குள்ளே வந்து நீ போய் கூகுளில் பாரு அப்படின்னு சொன்னார். கூகுளில் போய் சர்ச் பண்ணோன்னே என்ன சொன்னாங்க, தாராளமாக படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி முருகா, நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு, எனக்கு தமிழ் வந்து கொஞ்சம் லைக் தூய தமிழ் வந்து ரொம்ப நல்லா பேச மாட்டேன், ஓரளவுக்கு படிப்பேங்க. அப்போ சொன்னேன், எனக்கு ரொம்ப தூய தமிழாக இருக்குது முருகா, ஸோ தப்பாக படித்தா மன்னிச்சுக்கோங்க, கூடி சீக்கிரம் நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாரில் எப்போ படித்தேன்னா ஆகஸ்ட் 9 ஈவினிங் வந்து படித்தேன். வேல்மாறல் உட்காந்து பொறுமையாக ஹாலில் தான் உட்காந்து படித்தேன். ஹாலில் சோஃபா மேலே உட்காந்து, ஏன்னா பூச்சி ரூம் போகக்கூடாது இல்லைங்களா. ஸோ சோஃபா மேலே உட்காந்துட்டு படிக்கிறேன். வேல்மாறல் படிச்சுட்டேன், முடிச்சாச்சு. அடுத்தது 10 வந்தது. சரி, இன்றைக்கும் நம்ம சும்மா படிப்போம். வேல்மாறல் நேற்று படித்தோம், அதனால் இன்றைக்கும் நம்ம படிப்போம். அதாவது சில பேர்லாம் வந்து 48 நாள் படிக்கணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சு, அந்த மாதிரிலாம் நான் நிஜமாக படிக்கலைங்க. இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயமுமே என்னோட முருகன் மேலே ஆணையாக இந்த அடிமைக்கு நடந்த விஷயங்களை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனே. சரிங்களா, அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் முருகன்கிட்டே நீங்கள் நேராக கேளுங்க. இந்த பொண்ணு சொல்கிற விஷயம்லாம் உண்மையாக முருகான்னு கேளுங்க. சத்தியமாக அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது உண்மையாக பொய்யான்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரிங்களா. ஸோ அப்போது என்ன ஆகுது, வேல்மாறல் ஓகே படிக்கிறேன். அப்போது 10 படிக்கிறேன். அன்றைக்கும் நான் பூச்சி போகக்கூடாது இல்லையா. அடுத்தது மெயின்ங்க 11 வந்தது. 11 வந்தது. காலையிலேருந்து மறுபடியும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போட்டு பெரட்டி எடுக்குது. இருக்கிறதுல ரொம்ப மோசமாக இருந்தது எனக்கு அந்த 11 காலையில் தான். உடனே அம்மாவுக்கு கால் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி ஓன்ட்டு அழுவுற, அம்மா என்னால் முடியல, ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் என்னை வந்து பெரட்டி எடுக்குது, என்னை வந்து உயிரோடவே இருக்க வேண்டான்ற மாதிரி சொல்லுது. ஸோ எனக்கு என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன். எங்கள் அம்மா, நீ தயவுசெய்து என்ன பண்ண, முதல்ல போய் தலை குளிச்சுட்டு, இதெல்லாம் கணக்கு இல்லை, புள்ள பெற்றவங்களுக்குலாம் கணக்கு இல்லை, நீ போய் விளக்கு ஏற்றி கந்த சஷ்டி படி அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் அமைதியாக தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு பூஜை பண்ணிவிட்டு கந்த சஷ்டி படித்தேன். சரி, கந்த சஷ்டி படித்தோம், 2 நாள் வேல்மாறல் படித்தோம், இன்றைக்கும் நம்ம படிக்கலாம். சரி, இன்றைக்கி விளக்கேற்றிக்கிறோம், அதனால் இன்றைக்கி விளக்கேற்றுக்கிறதுனால படிக்கலாம் அப்படின்ட்டு படித்தேங்க. அன்றைக்கி படித்தேன். அதுக்கப்புறம் தாங்க என்னோடய லைஃபே ஆரம்பிச்சிச்சு. விளக்கேற்றி வேல்மாறலில் பூஜை ரூமில் உட்காந்து படிக்கிறேன். படித்து முடிச்சிட்டோடனே மறுபடியும் என்னோடய ஸ்டூடெண்ட், நான் ஒரு சில கிளாஸஸ்லாம் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து மதுரையில் இருக்கார். அவர் கொஞ்சம் க்ளோஸ், எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி சார், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இதாக இருக்குன்னா, அப்போ சொன்னார், மேடம் நீங்கள் வந்து சும்மா வெளியில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நானே எங்கள் வீட்டை தாண்டி எங்கேயும் போனதே இல்லை. போனேன், இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு மாரியம்மா கோயில் இருக்காங்க, அங்கே தான் போவேன். ஸோ நான் எப்பயுமே மாரியம்மா கோயில் வந்து லெஃப்ட்டில் போகணும். அன்றைக்கின்னு பார்த்து வெளியே வந்துட்டு என் மனசு ரைட்டில் போனார். ஆனால் ரைட்டில் போனால் எங்கே போகிறதுனே எனக்கு தெரியாது. ஸோ என் மனசு சொன்னதுனால, முருகன் சொல்கிறதுனால ஓகே நான் ரைட்டில் போயிட்டேன். உடனே எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வந்துட்டு எங்கே போகிறா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு அவரும் சும்மா போனார். அது வரைக்கும் நீங்கள் நம்பவே மாட்டீங்கங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்தில் இந்த ஊரில் ஒரு நாள் கூட ஒரு மயிலை பார்த்தது இல்லைங்க. மயில் சத்தமும் கேட்டதில்லை, மயிலையும் பார்த்ததில்லை. நிறைய டைம் அந்த வழி போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். அன்றைக்கின்னு பார்த்து போகும்போது வழியெல்லாம் முருகன் துணை வேலாக தெரியுது. எங்கே பார்த்தாலும் வேலு, எங்கே பார்த்தாலும் முருகன் துணை, செந்திலாண்டவர் துணை வருது, திருச்செந்தூர் முருகன் துணை வந்தது. ஃபுல்லாகவே அதான் வண்டியிலலாம் வரும் இல்லையா ஆப்போசிட்ஸில். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன், வண்டியில், லாரிஸில், அப்புறம் வந்து இந்த காரில் வேல் வச்சுருப்பாங்கள்ல பின்னாடி கண்ணாடியில், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி
அப்புறம் ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். அப்படியே மயில் வந்து கத்துது. ஒரு 10 மயில் சேர்ந்து கத்துனா எப்படி இருக்கும்? நில்லு நில்லு நில்லுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது எனக்கு. நான் வந்து இதெல்லாம் ஆக்சுவலி எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்போ பாப்பாவும் கூட இருந்தா. என்னோட பாப்பாவுக்கு 2 வயசு ஆகுது. ஸோ மயில் இருக்கு போல இருக்குது இங்கே எங்கேயோ, நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நிற்க வைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர். கரெக்டாக போய் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு மரத்தடியில் நிற்கிறாரு. நீங்கள் அந்த நம்பவே மாட்டீங்க அந்த அற்புத காட்சி. இந்த அடிமைக்கு வந்து அவர் இந்த அடிமை மேலே எவ்வளோ அன்பும் பாசமும் வச்சுருக்காருன்னு அந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் இப்படி திரும்ப சொல்ல. வா வா, திரும்பிச்சு திரும்பிச்சு திரும்பிச்சு. மயில் தெரியலையே, கொஞ்சம் இப்படி வா முருகா, இப்படி வா முருகா. கருணையே கருணை, கருணை கடலே, கருணை கடலே. முருகா முருகா. உன்னை கூட்டு வர வச்சதும் அவர் தான். எவ்வளோ ஒரு அற்புத காட்சி. இப்படி திரும்ப முருகா, முருகா முருகா, இப்படி திரும்ப முருகா, இப்படி திரும்ப, இப்படி திரும்ப, இப்படி திரும்ப. வா வா முருகா முருகா, சிலுக்குது. இருங்க இருங்க இருங்க, எப்போ முருகா திரும்புறாரு. திரும்ப திரும்ப முருகா, திரும்ப 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 முருகா, திரும்ப திரும்ப. அப்படிதான், இப்படி திரும்ப, இப்படி திரும்ப. இருடி பாப்பா. பார்த்தீங்களாங்க, இந்த அடிமை மேலே முருகருக்கு எவ்வளோ ஒரு கருணைன்னு பார்த்தீங்களா? இந்த கருணைக்கு மீறி இந்த உலகத்தில் எனக்கு என்னங்க வேணும் சொல்லுங்கள்? இந்த மாதிரி ஒரு அற்புத காட்சியை, அதுவும் நான் இது வரைக்கும் மயில்னு சொல்லக்கூடாது, முருகரே வந்து எனக்காக நடனம் ஆடின மாதிரி இருந்ததுங்க. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஆடி நான் பார்த்ததே கிடையாது. ஜூவில் மட்டும்தாங்க மயில் பார்த்துருக்கேன். அப்போத்துலேருந்து இந்த விஷயம் தாங்க என் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டே. அதாவது ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன், வேல்மாறல் படிங்க. வேல்மாறல் படிச்சிங்கன்னா எந்த விஷயம்னாலுமே வந்து இம்பாசிபிள் சொல்கிற விஷயம் கூட பாசிபிளுங்க. இதுக்கு இந்த அடிமையே சாட்சி. இந்த அடிமையே சாட்சி. அதுவும் ஒரு வேண்டுதலுமே இல்லாத படித்தேன். நான் ஒரு வேண்டுதல் இல்லாதமே படித்தேன். சும்மா படித்தேன், தோணிச்சு படித்தேன், அவ்வளோதான். சில பேர் வந்து வீடு கட்டணும், குழந்தை வேணும், நகை வேணும், அப்புறம் அப்புறம் பணம் வேணும், நிறைய காசு வேணும், இந்த மாதிரி வேண்டுதல்லாம் வச்சு படிப்பாங்க. அந்த மாதிரிலாம் எந்த வேண்டுதலும் நான் வச்சு படிக்கலைங்க. நிஜமாக சொல்கிறேன், எந்த வேண்டுதலும் வச்சு நான் படிக்கலை. முருகரை தான் மனசில் வந்து படின்னு நிறைய. ஏன்னா நம்ம மனசாட்சி, நம்ம மனசு தான் கடவுள். ஸோ நான் இந்த அடிமை வந்து இந்த மனசுக்குள்ளே பேசுகிறவர் தான் முருகர்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி அவர் சொல்கிற மாதிரி தான் என் லைஃப்பும் போயிட்டுருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் அவர் சொல்கிற மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ என்னாச்சுன்னா முருகர் காட்சி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்னாச்சு, அப்படியே கான்ஃபிடென்ட் வந்து 0லேருந்து அப்படியே 100க்கு 100ல் நிற்குது இப்போது. அதாவது முருகர் கண்டிப்பாக இந்த அடிமை கூட இருக்கார். ஏதோ இந்த அடிமைக்கு சொல்ல விரும்புகிறாரு, ஏதோ பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்றத புரிஞ்சாச்சு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவரோட தரிசனத்தை பார்த்து. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, உடனே நெக்ஸ்ட் டே வயலூருக்கு வான்ட்டு ஒரே அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரெஷர், மைண்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் இப்போ யார் வீட்டில் திடீர்னு வயலூருக்கு போகணுன்னா கூப்பிட்டுட்டு போவாங்க. அப்படியே டயலமோலே இருக்குது. உடனே நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரருக்குள்ள, நீங்கள் வரீங்களோ இல்லையோ, நான் பஸ் பிடிச்சி போகிறேன், இல்லையா எனக்கு கூட்டிகிட்டு போங்க சொல்கிறேன். ஸோ வயலூருக்கு போகணுன்னா இல்லையா, இல்லை வயலூருக்கு போயிருந்தால் என்ன ஆச்சு, எனக்கு அங்கே என்ன அற்புத விஷயங்கள் நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் திருப்புமுனையுடன் இணைந்திருங்கள்.